இப்போ நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணோம், ஆனால் பெருசாக பண்ணலை. ஓகே, இப்போ வந்து அந்த கேஷ் ஃபார் டாஸ்க் அப்படிங்கிற அந்த புது சர்க்கிள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பணத்தை சேமிக்கிறது, அதே சமயம் பண வருமானம் கொடுக்கறது. இதுதான் இந்த கேஷ் ஃபார் டாஸ்கோடைய டார்கெட். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவே வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இப்போ சப்போஸ் அவங்க வெப்சைட்டே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கூட மார்க்கெட்டை விட விலை கம்மியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பிஸ்னஸோடைய கோல். ஸோ இதில் இன்னொரு பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? பணம் தேவை. இப்போ பணம் தேவை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா, பணத்தை சேமிக்கிறது, இன்னொரு பக்கம் சம்பாதிக்கிறது இல்லையா? அந்த 2 விஷயத்தையும் நாங்களே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த கேஷ் ஃபார் டாஸ்க். இந்த கேஷ் ஃபார் டாஸ்கோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்ஸு இது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஃபீல்டு ஒர்க்காகவும் இருக்கலாம். நீங்கள் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா லீட்ஸ் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு லீட்ஸ் கொடுப்போம். நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், காலேஜஸ்க்கு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஒரு சில ஒர்க்கு வந்து ஃபீல்டு ஒர்க் இல்லாமல், அதாவது இன்ஜினியரிங், இப்போ சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு டிராயிங்ஸ் ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ அதை பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த கேஷ் ஃபார் டாஸ்க் அப்படிங்கிற சர்வீஸ் மூலியமாக கொடுக்குறோம். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் இது இல்லாமல் அதில் வந்து மினி டாஸ்க்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் லைக் பண்ணுறது, கூகுள் ரிவ்யூ கொடுக்குறது, அட்வர்டைஸ்மெண்ட் வியூ பண்ணுறது, வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மினி டாஸ்க் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஸோ 10 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயமா சம் பீப்புள்ஸ்க்கு தெரியலாம். ஆனால் இது ஒரு 100 பேர் நீங்கள் இப்போ மாதம் ஒரு 10 ரூபானாலே கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எங்களோட டார்கெட் வந்து மந்த்லி ஒரு 10,000 ருபீஸ் எல்லாருக்குமே சேவ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வழியாக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும், எங்கள் சார்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேஷ் ஃபார் டாஸ்கோட கோல். அதை பேஸாக வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மினி டாஸ்க்கு as well as இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சஸ், ஓகே, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை சினிமா புக் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் மூலியமாக புக் பண்ண சொல்ல எங்களால் என்ன ப்ரைஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் புக் பண்ண சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு பிவிஆர் சினிமாஸ் போகிறீங்க, அந்த பிவிஆர் சினிமாஸில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து 800 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுப்போம். அதோட கிஃப்ட் வவுச்சர் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 750 இல்லை 700 ருபீஸ் இருக்கும். அதாவது நீங்கள் 700 ரூபா இல்லை 750 ரூபா கொடுத்து 800 ரூபா மதிப்பு கிஃப்ட் கார்டை வாங்கிப்பீங்க. ஸோ நீங்கள் 800 ரூபாய்க்கு அந்த டிக்கெட் யூஸ் பண்ணலாம். அப்போ எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க? ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா சேவ் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் உங்களை சேவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த சேவிங்கோட ஒட்டுமொத்த கோல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 10,000 ரூபா கிட்ட மிச்சப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தம் 2 இடத்துல இருக்கணும். ஒன்று வந்து இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த இன்கம் ஏர்ன் எல்லாமே எங்ககிட்ட சேட் பண்ணுறது எல்லாமே வந்து சிக்னல் அப்படிங்கிற சேட் ஆப் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த வாட்ஸ்அப் டெலகிராம் எப்படியோ அதே மாதிரி சிக்னல்னு சொல்லிட்டு ஒரு சேட் இருக்குது. அது மூலியமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்குள்ளேயே இதையும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ட்ராஜடியாக இருக்கும், ஒரு கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? அதனால் இந்த சிக்னல் ஆப் வந்து ஒன்லி ஃபார் மணி மேக்கிங், மணி சேவிங் அப்படிங்கிறது கான்செப்டுக்காகவே நம்ம கேஷ் ஃபார் டாஸ்க்குக்காகவே கிரியேட் பண்ணி வச்சது. ஸோ ஜாயின் ஃபார் வாட்ஸ்அப் கம்யூனிட்டின்னு கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் ஆகிடும். அந்த சேனல் அப்படி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மினி டாஸ்க்கு. ஸோ இப்போ இந்த காகா இந்தியா கேஷ் பண்ண ஒரு லிங்க் கிளிக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நான் இங்கே ஒரு மினி டாஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். 1 டைம் யூசேஜ், அதாவது நீங்கள் இது ஒரு தடவை தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறவங்க தான் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் 10 ரூபா ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டாஸ்க். இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோன்றதுனால நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா மாமா எர்த்துன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாமா எர்த்துங்கிற ப்ராடக்ட்லாம் வந்து ஹோம்மேடு, இந்த ஃபேஷன், அதாவது முகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ கிட்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி மாமா எர்த்தில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வவுச்சர் கிஃப்ட் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 30 to 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எங்கள் மூலியமாக வாங்க சொல்லும்.
ஓகே, பில்லெல்லாம் அதில் தான் நீங்கள் தான் வாங்குவீங்க. நாங்கள் அந்த வவுச்சரை மட்டும், கிஃப்ட் வவுச்சர் மட்டும் உங்களுக்கு விலை கம்மியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ மாமா எர்த் பார்க்குறீங்க, இப்போ அதே மாதிரி பிவிஆர் சினிமா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்களேன். அமேசானில் நான் அமேசானுக்கு கிளிக் பண்ணுறேன். இது அமேசானில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இது மினி ப்ராஜெக்டர். இது அமேசானில் இதோட விலை வந்து 6500 ரூபா. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி வேணாலும் பாருங்கள், உங்களுக்கு 6500 ரூபா கம்மி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ 6494 ரூபா, ஆல்ரோஸ்ட் 6500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே ப்ராடக்டை என்னால் 5500 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 5500 ரூபா மிச்சமாச்சா இந்த ப்ராடக்டால? அப்போ இந்த மாதம் நீங்கள் வாங்குறோன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸில் ஒரு 1000 ரூபா மிச்சமாயிருமா? அந்த 1000 ரூபா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ பிவிஆர் சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா 500 ரூபா வவுச்சர் வாங்குறீங்கன்னா 450 ரூபா கொடுத்தா போதும். 450 ரூபாய்க்கு 500 ருபீஸ் வவுச்சர். அப்போ உங்களுக்கு 50 ரூபா சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபா கொடுத்தா போதும், மீதி உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதோட லாஜிக்ஸ் எல்லாமே ஓடும். நீங்கள் ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாத்தையும் பொருத்தும். டிஜிட்டல் கோல்டு ஆக்மெண்ட்டில் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 1 by 1 நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ், உங்களுடைய சிவில் இன்ஜினியர் பார்ட் டைம் ஜாப்ஸும் இனிமேல் இதிலேயே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேப்பா? இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் வரும். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.